வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க பிஜிடிஆர்பி, அந்த பிஜிடிஆர்பியில் நம்மளுக்கு ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் இது வந்து மொத்தம் 10 மார்க்ஸ் இருக்குது. 10 மார்க்ஸ்க்கு நம்மளுக்கு ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எந்த மாதிரிலாம் வந்து கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, அதை எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம யூனிட் 2 எதை பற்றி அப்படின்னா ஃபுல்லாக நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பற்றி தான். ஸோ அதில் எந்த மாதிரி வினாக்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இது என்ன டாப்பிக்கில் இருந்து அப்படின்னா ஆர்கியலாஜிக்கல் டிஸ்கவரிஸ், அதாவது தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் அதிலிருந்து. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், விச் சைட் இன் தமிழ்நாடு இஸ் கால்ட் த பாம்பே ஆஃப் சவுத் இந்தியா டியூ டு இட்ஸ் ஸ்ட்ராங் ட்ரேட் கனெக்ஷன்ஸ் வித் த ரோமன் எம்பையர். அதாவது ரோம பேரரசோடு வாணிபம் செய்ததால் தென்னிந்தியாவின் பாம்பே என்று அழைக்கப்படும் தமிழக நகரம் வந்து எது? இதுதான் வந்து வினா. இது ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா காஞ்சிபுரம், மதுரை, பூம்புகார், உறையூர். இதுதான் 4 ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்னன்னா சி, பூம்புகார் தான் சரியான விடை. சரி, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாம்பே அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ஸோ பாம்பே தெரிஞ்சால் தான் ஏன் வந்து பூம்புகார் பாம்பேன்னு அழைக்கப்படுது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாம்பே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து கிபி 79ஆம் நூற்றாண்டில் 79ஆம் ஆண்டு இந்த டைமில் வந்து முக்கியமான ஒரு வணிக நகரமாக இருந்தது. எங்கே அப்படின்னா ரோமில் இருந்தது. முக்கியமாக ரோமில் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வெசூவியஸ் அப்படிங்கிற ஒரு எரிமலையோட அடிவாரத்தில். வெசூவியஸ் அப்படிங்கிற ஒரு எரிமலை, அந்த எரிமலையோட அடிவாரத்தில் தான் அமைஞ்சிருந்தது. இது ரோமானிய பணக்காரர்களுக்கு பிரபலமான ஒரு ஓய்வு தலமாக இருந்துச்சு. ரொம்ப அழகான வீடுகள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆர்கிடெக்சர், பப்ளிக் பாத்ஸு, நிறைய டெம்பிள்ஸ், நிறைய ஷாப்ஸு, அந்த மாதிரி இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிஸியான ஒரு சிட்டியாக வந்து இது இருந்தது. இந்த சிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 79ஆம் ஆண்டு, கிபி 79ஆம் ஆண்டு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 24 அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா திடீரென அந்த வெசூவியஸ் அப்படிங்கிற எரிமலை வெடிச்சிருச்சு. வெடித்த உடனே ரொம்ப சக்தி வாய்ந்த எரிமலை, ரொம்ப சக்தி வாய்ந்து வெடித்ததுனால அதுலேருந்து வெளிப்பட்ட சாம்பல்கள், பாறை, எரிமலை குழம்பு இதெல்லாம் சேர்ந்து அந்த நகரத்தையே சில மணி நேரத்தில் முழுமையாக அழிச்சிருச்சு. ஸோ இந்த இயற்கை சீற்றத்தினால நிறைய மக்கள் வந்து தப்பி செல்ல முடியாமல் உயிரிழந்துட்டாங்க. சுமார் இந்த எரிமலை வெடிப்பின் மூலமாக 20,000 மக்கள் வந்து உயிரிழந்ததாக வந்து நம்மளுக்கு வரலாறு தெரிவிக்குது. இது வரலாற்று நிகழ்வு. இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு திரைப்படத்துலையும் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த திரைப்படத்தோட பேரே வந்து பாம்பே தான். பாம்பே அப்படிங்கிற பேரில் 2014 இது வந்திருக்கு. பால் WS ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் தான் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதை பார்த்தோம்னா கூட நம்மளுக்கு அந்த நிகழ்ச்சி நம்ம நேரில் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை டைம் இருந்தால் நீங்கள் அதை கூட பார்க்கலாம். ஸோ இந்த பாம்பே நகரத்தை ஏன் வந்து பூம்புகாரோட வந்து கம்பேர் பண்ணுறோம், ஏன் வந்து பூம்புகாரை பாம்பே ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிறோம் அப்படின்னா, எப்படி பாம்பே நகரம் வந்து எரிமலை சாம்பல் மூலமாக முழுமையாக புதைந்து போனதோ அதே மாதிரி பூம்புகார் நகரமும் வந்து கடல் அலைகளால், அதாவது சுனாமி பேரலைகள் மூலம் கடலில் சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ இருக்க புகார் நகரம் கிடையாது, கடற்கோள்னால் அழிஞ்ச அந்த பூம்புகார் நகரத்தை சொல்கிறோம். ஸோ வந்து அந்த மாதிரி ரெண்டுக்கும் வந்து ஒரே ஒற்றுமை இருக்குது. ரெண்டுமே இயற்கை சீற்றத்தினால அழிஞ்சு போனது. அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து அந்த பாம்பே வந்து ரோம பேரரசோட முக்கியமான ஒரு வணிக துறைமுகமாக இருந்ததோ அதே மாதிரி இந்த பூம்புகாரும் வந்து பண்டைய சோழர்களுடைய முக்கிய துறைமுக நகரமாகவும் சர்வதேச வர்த்தக மையமாகவும் இருந்தது. சீனா, ரோம் இந்த மற்றும் தென்கிழக்கு ஆசியா இந்த மாதிரி நிறைய நாடுகளோடு வந்து அந்த நகரம் வந்து பல வியாபார தொடர்பை கொண்டிருந்தது. அப்போ 2 நகரமும் ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் இருந்ததுனால தான் நம்ம பூம்புகாரை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தென்னிந்தியாவின் பாம்பே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செகண்ட் கொஸ்டின், இது வந்து சங்கம் லிட்ரேச்சர் அந்த டாப்பிக்ல இருந்து. சங்கம் லிட்ரேச்சர் ப்ரொவைட்ஸ் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் ஏர்லி தமிழ் சொசைட்டி, எக்கானமி அண்ட் பாலிட்டி. இதுக்கான ரீசன் என்னன்னா, சங்கம் டெக்ஸ்ட்ஸ் வேர் கம்போஸ்ட் பை பிரிட்டிஷ் ஸ்காலர்ஸ் டியூரிங் த கலோனல் பீரியட். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு தமிழ் மீனிங் வந்து சங்க இலக்கியம் வந்து தமிழகத்தின் ஆரம்ப கால சமூக, பொருளாதாரம், அரசியல் பற்றி விளக்குகிறது. ஸோ சங்க இலக்கியம் நம்மளுக்கு என்ன சொல்லுது? தமிழகத்தோட ஆரம்ப கால வரலாறு பற்றிய சமூக நிலை, பொருளாதார நிலை, அரசியல் பற்றி சொல்லுது. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சங்க இலக்கியம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் புலவர்களால் எழுதப்பட்டது. இதுதான் வந்து காரணம். ஸோ கூற்று என்ன, காரணம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன, எந்த விதத்தில் இதுக்கு சரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சங்க காலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கிமு 600 அதிலிருந்து கிபி 300 வரைக்கும்
இருக்கிற காலகட்டம் தான் வந்து சங்க காலத்தினுடைய காலம். ஆனால் பிரிட்டிஷர்ஸ் எப்போ வராங்க அப்படின்னா கிபி 1600 அந்த இயரில் வராங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே வந்து என்ன பண்ணல, எந்த ஒரு இயருமே மேட்சே ஆகலை. பிரிட்டிஷர்ஸ் வந்து 1600 தான் வந்து ட்ரேடுக்காக இங்கே வந்து வராங்க. சங்ககாலம் அப்படிங்கிறது என்னது, கிமுலேயே இருக்குது. ஸோ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே வந்து சங்ககாலம் இருந்தது. ஸோ ரெண்டுக்கும் மேட்சே ஆகலை. சரி, கூற்று என்ன, சங்ககால இலக்கியங்கள் வந்து தமிழகத்துடைய ஆரம்ப கால சமூக பொருளாதார அரசியல் பற்றி சொல்லுதானா? ஆமாம், சொல்லுது. அது சரி. அதாவது நம்ம தமிழ் இலக்கியங்களான எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, 17 கீழ்கணக்கு இந்த மாதிரி நூல்கள் வந்து அந்த கால மன்னர்களுடைய எந்த முறையில் ஆட்சி செஞ்சாங்க, அரசியல் நிலைமை, அவங்க கடல் கடந்த வர்த்தகம் மற்றும் நெறிமுறை மதிப்பு, இதை பற்றிலாம் தெளிவாக சொல்லுது. அப்போ வந்து நம்மளுக்கு அசர்ஷன் வந்து கரெக்டு, கூற்று வந்து சரி, ஆனால் அதற்கான காரணம் வந்து தவறு. அப்போ சரியான விடை என்ன அப்படின்னா சி தான் சரியான விடை. ஏ சரி, ஆனால் வந்து பி தவறு. ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். இதுதான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பல்லவாஸ். பல்லவர்களிலிருந்து மேட்ச் த பல்லவா ரூலர்ஸ் வித் தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ். அதாவது பல்லவ மன்னர்களை அவர்களுடைய சாதனைகளோடு நம்ம பொருத்தணும். இங்கே என்னென்ன மன்னர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மகேந்திரவர்மன் ஃபர்ஸ்ட், நரசிம்மவர்மன் ஃபர்ஸ்ட், அடுத்தது நரசிம்மவர்மன் செகண்ட், அவருக்கு இன்னொரு பேர் ராஜசிம்மான்னு இன்னொரு பேர் இருக்குது. அடுத்து நந்திவர்மன் செகண்ட். இங்கே என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேட்டர்ன் ஆஃப் ஜெயினிசம், அதாவது சமண மதம் அல்லது ஜைன மதம், அதனை வந்து ஆதரித்தவர். அடுத்து டிஃபீட்டட் புலிகேசி செகண்ட், அதாவது புலிகேசி இரண்டாம் புலிகேசி அப்படிங்கிறவரை தோற்கடித்தவர். அடுத்தது பில்ட் கைலாசநாதா டெம்பிள், கைலாசநாத கோயிலை கட்டியவர். அடுத்தது கடற்கரை கோவில் மகாபலிபுரம், அதை கட்டியவர். ஸோ இதில் எது சரியான விடை அப்படின்னா ஏதான் வந்து இது கரெக்டான ஆன்சரு. அப்போ கரெக்டாக அப்படியே மேட்ச் ஆகுது. இது அப்படியே கரெக்டான ஆன்சர் மேட்ச் ஆகுது. இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ மகேந்திரவர்மன் இவர் ரொம்ப ஃபேமஸான ரூரல் பல்லவ டைனாசிட்டியோட. இவர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இவரோட ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 600 to 630 கிபி தான் சொல்லுவோம். கிபி 600 வந்து 630 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம். இவர் வந்து ஃபஸ்ட்டு சமண சமயத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் அப்படிங்கிற அப்பர் அவருடைய செல்வாக்குனால சைவ மதத்திற்கு மாறிடுறார். இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா இவர் இந்த மாதிரி மாறினாரு அப்படிங்கிறதுக்காக சிறந்த ஒரு கல்வெட்டு எக்ஸாம்பிளாக இருக்குது. மண்டகப்பட்டு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற குகையில் இருக்கிற ஒரு கல்வெட்டு வந்து இந்த விஷயத்தை நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இவர் வந்து ஜெயினிசத்தை வந்து இவர் பேட்டர்ன் பண்ணியிருக்கார். அப்போ அதை நம்ம ஆப்ஷன் மேட்ச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நரசிம்மவர்மன் ஃபர்ஸ்ட், இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா புலிகேசி செகண்ட் அப்படிங்கிறவர் டிஃபீட் பண்ணார். இந்த புலிகேசி அப்படிங்கிறவர் வந்து சாளுக்கிய அரசர். சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இருக்கிற ஒரு சண்டைங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஹிஸ்ட்ரியில். இந்த மகேந்திரவர்மன் அவருடைய மகன் தான் வந்து நரசிம்மவர்மன் ஃபஸ்ட்டு. மகேந்திரவர்மன் டைம்லேயே புலிகேசிக்கும் மகேந்திரவர்மனுக்கும் சண்டை இருந்திருக்கும். புலிகேசி கிட்ட மகேந்திரவர்மன் தோற்றுருப்பார். அதுக்கு பழி வாங்குற விதமாக நரசிம்மவர்மன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப தன் அப்பா இறந்ததுக்கப்புறம் இவர் நரசிம்மவர்மன் அரசனானதுக்கப்புறம் ஒரு டைம் இவரே வந்து படையெடுத்துட்டு போய் புலிகேசி இரண்டாம் புலிகேசியை தோற்கடிப்பார். தோற்கடிது மட்டும் இல்லாமல் இவர் வந்து வாதாபி அப்படிங்கிற அவங்களுடைய தலைநகரை வந்து கைப்பற்றினார் நரசிம்மவர்மன் ஃபர்ஸ்ட். அதனால் இவருக்கு வாதாபி கொண்டான் அப்படிங்கிற ஒரு டைட்டிலே இருக்குது. வாதாபி கொண்டான் அப்படிங்கிற டைட்டில் இருக்குது. இவரோட பீரியட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் தந்தைக்கு அப்புறம் தான் ஆட்சிக்கு வந்தார். ஸோ 630 668 வரைக்கும் இவர் வந்து ரூல் பண்ணியிருக்கார். நெக்ஸ்ட் ஆப்ஷன்னா நரசிம்மவர்மன் செகண்ட். இவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ராஜசிம்மா அப்படிங்கிற பேர் இருக்குது. இவர் வந்து ஃபேமஸான கைலாசநாதர் டெம்பிள் அதை வந்து பில்ட் பண்ணவர். இந்த கைலாசநாதர் டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கு. இவர் வந்து 700 AD கிபி 7ஆம் நூற்றாண்டு அப்போ தான் வந்து இந்த கோவிலை கட்ட தொடங்குறாரு. ஸோ இவருடைய ஆட்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா 700 to 728 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம். ஸோ இவர் வந்து தனது கட்டடக்கலை திறமைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெயர் பெற்றவர் இவர். இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா காஞ்சிபுரத்துலேயே இருக்க ரொம்ப ஓல்டான டெம்பிள், ஓல்டஸ்ட் டெம்பிள் இதுவும் ஒன்று. இது வந்து தென்னிந்தியாவோட முதல் கட்கோயில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் வந்து ஒரு இப்போ மகேந்திரவர்மன்னாவே குடைவரை கோயிலுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். பெரிய பெரிய பாறைகளை குடைந்து குடைவரை கோயில்களை வந்து உருவாக்குனார். அதை நம்ம நிறையா மகாபலிபுரத்தில் பார்க்கலாம். ஆனால் இவர் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ராஜசிம்மா அப்படிங்கிற நரசிம்மவர்மன் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல கட்கோயில்களை வந்து இவர் கட்டுறாரு. இந்த கோயில் ஃபுல்லாகவே வந்து மணல் கற்களால் வந்து கட்டப்பட்டது. இதனுடைய சுவர்களில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானோட பல்வேறு வடிவங்களான மகிஷாசுரமர்தினி, தட்சிணாமூர்த்தி, நடராஜர் இந்த மாதிரி அழகிய சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு.
இது வந்து திராவிடியன் ஆர்கிடெக்சர், திராவிட கலை பாணியில் கட்டப்பட்டது. மற்றும் பிற்கால சோழர்கள் வந்து கோயில்கள் கட்டுவதற்கு, அதாவது தஞ்சை பிரகதீஸ்வரர் மாதிரியான கோயில்கள் கட்டுவதற்கு இந்த கோயில் வந்து ஒரு முன்னோடியாக இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். இது இம்பார்ட்டண்டான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து இன்றைக்கும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நந்திவர்மன் செகண்ட். இவர் வந்து சீஷோர் டெம்பிள் அட் மகாபலிபுரம், கடற்கரை கோயில், மகாபலிபுரத்தில் இருக்க கடற்கரை கோயிலை வந்து கட்டினவர் இவர் தான். இவர் வந்து இவருக்கு நந்திவர்மன் செகண்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா பல்லவ மல்லா அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குது. பல்லவ மல்லா அப்படிங்கிற பேர் இருக்குது. இவரோட பீரியட் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 731 796 அது வரைக்கும் இவர் ரூல் பண்ணியிருக்காரு. இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா, யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய தலமாக, அதாவது யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்றா வந்து இந்த ஷீஷோர் டெம்பிள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த கோயிலோட எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோவில் காம்ப்ளெக்ஸில் வந்து மொத்தம் வந்து 3 கோயில் இருக்குது. 2 வந்து சிவனுக்கும், 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணுவுக்கும் வந்து இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. அதனால் சூரிய உதயம் வந்து இந்த கோயில் மீது நேரடியாக படுமாறு வந்து இது அமைச்சிருக்காங்க. இது 2004 பார்த்தோம்னா அப்போ ஏற்பட்ட சுனாமி, அந்த டைமில் வந்து கடலுக்குள் மூழ்கி இருந்த பல பழங்கால கோயில்களோட எச்சங்கள் வந்து வெளியில் நிறைய தெரிஞ்சுது. அப்போ இந்த பகுதியில் நம்ம அப்போ நியூஸ் பார்த்துருந்தோம்னா இந்த கோயிலோட பல பகுதிகளை வந்து கடலுக்குள்ளே மூழ்கி இருந்ததுலாம் வெளியே வந்தது. அப்போ நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம்னா இதை நம்ம பார்த்துருக்கலாம். இந்த கோயிலில் இருக்கிற சிவபெருமான் நடனக்காட்சி, விஷ்ணுவோட சயன தோற்றம், துர்காதேவி மற்றும் பல புராணிக் ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து கூறுகின்ற சிற்பங்கள் நிறைய வந்து இங்கே இருக்குது. இன்றைக்கும் இந்த கடற்கரை கோயில் வந்து தொல்லியல் துறையால், அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவங்களால தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இன்றைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா இம்பீரியல் சோலாஸ், அதாவது சோழர்கள் பற்றி. விச் சோலா ரூலர் சென்ட் அ நேவல் எக்ஸ்பெடிஷன் டு டிஃபீட் த ஸ்ரீ விஜயா கிங்டம் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அதாவது தென்கிழக்கு ஆசியாவின் ஸ்ரீ விஜய பேரரசுக்கு எதிராக கடற்படையை அனுப்பிய சோழ மன்னர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ராஜராஜா ஃபர்ஸ்ட், ராஜேந்திரா ஃபர்ஸ்ட், குலோத்துங்கா ஃபர்ஸ்ட், விக்ரமச்சோழா. ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பி, ராஜேந்திரா ஃபர்ஸ்ட். இதுதான் வந்து சரியான விடை. ஏன்னா ராஜராஜா தி கிரேட் அப்படின்னு நம்ம சொன்னாலும், தஞ்சை பெரிய கோயில் அவர் கட்டியிருந்தாலும், கடல் வலிமை அப்படின்னு பார்த்தோம்னா அது ராஜேந்திரா ஃபர்ஸ்ட், அவருடைய சன்னு தான் ராஜேந்திரா. அவருடைய காலத்தில் தான் மிக அருமையான கடற்படை வந்து அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1014 to 1044 வரைக்கும் இவர் இருந்தார். இவர் எந்த வருஷம் வந்து இந்த படை எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1025 அந்த டைமில் தான் வந்து இந்த ஸ்ரீ விஜய பேரரசு மீது படையெடுக்கிறார். ஸ்ரீ விஜயம் அப்படின்னா என்ன, எந்த ஏரியா அப்படின்னா இன்னைக்கு இருக்க இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், இந்த ஏரியா தான் அப்போ வந்து ஸ்ரீ விஜயம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இந்த ஸ்ரீ விஜயத்து மேலே இவர் படையெடுப்பதற்கு நல்ல ஒரு சுவாரஸ்யமான காரணம் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஸ்ரீ விஜய பேரரசு வந்து இந்த மலேசியா, சுமத்ரா இந்த தீவுகள் மீது ஆதிக்கம் செலுத்தி வந்தது. அது மட்டும் இல்லாமல் சீனா, இந்தியா ரெண்டுக்கும் இடையே இருக்கிற அந்த சீ ட்ரேடு அதை வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருந்துச்சு இந்த ஸ்ரீ விஜய பேரரசு. அப்போது வந்து அந்த கண்ட்ரோல் நம்மளுக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது சோழர்களுடைய வணிக நலன்களை பாதுகாப்பதற்காக தான் அந்த வர்த்தக பாதை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வரணும், அங்கே தன்னோட கட்டுப்பாட்டை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது அவசியம் வந்து ராஜேந்திரனுக்கு இருந்துச்சு. மேபி சீன வணிகத்தை வந்து ஸ்ரீ விஜய பேரரசு தடுத்திருக்கலாம். அதனால் சோழர்கள் வந்து இந்த இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படி சில வரலாற்று ஆசிரியர்கள் வந்து கூறுறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ட்ரேடில் வந்த ப்ராப்ளம்னால ராஜேந்திரர் மிகப்பெரிய ஒரு மாபெரும் கப்பல் படை என்ன பண்ணுறாருன்னா ஸ்ரீ விஜய பேரரசுக்கு எதிராக அனுப்புகிறார். இது வந்து இந்திய வரலாற்றிலேயே மிக அரிதாக நடந்த ஒரு கப்பற்படை போர்னு சொல்லலாம். ஏன்னா நார்த்தில் பார்த்தோம் அப்படின்னா மொகல்ஸு, டெல்லி சுல்தான்ஸ் இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்கெல்லாம் பண்ண முடியாத ஒரு கடல் படையெடுப்பு வந்து இவர் நடத்தியிருக்கார். ஸோ இந்த சோழ கடற்படையானது ஸ்ரீ விஜய பேரரசோட தலைநகரான கடாரம் அப்படிங்கிற அவங்களுடைய தலைநகரை வந்து தாக்குது மற்றும் அவங்களோட முக்கிய துறைமுகங்களையும் தாக்கி அவற்றை வந்து வெற்றிகரமாக கைப்பற்றுறாங்க. ஸோ இதன் விளைவாக பார்த்தோம் அப்படின்னா சோழர்கள் வந்து கடாரம், பன்னாய் இந்த மாதிரி நிறைய நகரங்களை வந்து தன்னோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வராங்க. ஸோ இந்த படையெடுப்பு வந்து சோழர்களுடைய கடற்படையோட வலிமையும் அவர்களுடைய சர்வதேச ஆதிக்கம் அதெல்லாம் வந்து உலகத்திற்கு உணர்த்தியது. ஸோ இதன் மூலயமா சோழ பேரரசோட புகழ் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசியா முழுவதுமே இது பரவுது.
இந்த படையெடுப்பு வந்து இந்தியாவிற்கும் அந்த தென்கிழக்கு ஆசியாவுக்கும் இடையே இருக்கிற கலாச்சார பரிமாற்றத்திற்கும் வழிவகுத்தது. சோழர்கள் கலை, கட்டடக்கலை இதெல்லாம் வந்து அந்த பகுதிகளிலையும் வந்து தாக்கத்தை நிறைய ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் சோழர்கள் வந்து இந்திய பெருங்கடலுடைய கடற்படை வல்லரசாக உருவெடுத்ததை வந்து இது குறிக்கிறது. ஸோ ராஜேந்திரனுடைய இந்த வெற்றி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மக்களுடைய கடல் வணிகம் மற்றும் இராணுவ பலம் இதெல்லாம் எடுத்து காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக வந்து இந்த ஸ்ரீ விஜய பேரரசுக்கு எதிரான ஒரு வெற்றியை வந்து நாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து 5th கொஸ்டின் என்ன டாபிக் அப்படின்னா லேட்டர் பாண்டியாஸ், பாண்டியர்கள் பற்றி வினா. ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா லேட்டர் பாண்டியாஸ் ரூல்டு ஃப்ரம் மதுரை, அதாவது பிற்கால பாண்டியர்கள், பிந்தைய பாண்டியர்கள்னு சொல்லலாம், பிற்கால பாண்டியர்கள்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து மதுரையிலிருந்து ஆட்சி செய்கிறாங்க. ரெண்டாவது தே என்கரேஜ்டு பெர்ஷியன்ஸ் ஆஸ் தேர் கோர்ட் லாங்குவேஜ், அதாவது அந்த பாண்டியர்கள் வந்து பாரசீகத்தை வந்து அரண்மனை மொழியாக வந்து ஊக்குவித்தனர். இதுதான் ஸ்டேட்மெண்ட் 1, 2 கொடுத்துருக்காங்க. இதில் எது ட்ரூ எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிற்கால பாண்டியர்களோட தலைநகரம் வந்து மதுரை தான், அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. பாண்டியர்களோட தலைநகரம் மதுரை தான். ஆனால் அவங்க வந்து ஆட்சி மொழியாக வந்து பாரசீகத்தை வச்சுருந்தாங்களா, அரண்மனை மொழியாக வந்து ஊக்குவித்தார்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா பாரசீகம் அப்படிங்கிறது வட இந்தியாவில் டெல்லி சுல்தானியர்கள் முகலாயர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு வந்தது. டெல்லி சுல்தான்ஸ் வந்து இங்கே வந்து படையெடுத்து வந்தப்போ அது வந்தது. அப்போ வந்து பாண்டிய பேரரசு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் டெல்லி சுல்தானியர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ பாண்டியர்கள் காலத்தில் பாரசீகம் இருந்ததற்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. இன்னும் சொல்லணும் அப்படின்னு கரெக்டாக சொல்லணும்னா பாண்டியர்கள் அப்படின்னாவே தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவங்க பாண்டியர்கள். ஸோ அவங்க வந்து தமிழ் மொழி கலாச்சாரத்தை மையமாக கொண்டு தான் அவங்க ஆட்சி முழுவதுமே இருந்தது. நிறைய கோயில்கள், இலக்கியங்கள், நிர்வாகம் இது எல்லாமே வந்து அவங்க நிர்வாகம் ஃபுல்லாகவே தமிழ் மொழியில் தான் இருந்தது. அப்போ வந்து ஏ கரெக்டு, பி வந்து கரெக்ட் இல்லை. அப்போ ஆப்ஷன் என்ன சி தான் கரெக்டான விடை. ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ. ஸோ அதை கூற்று 1 மட்டும்தான் சரி, 2வது வந்து தவறு. 6th கொஸ்டின் என்ன அப்படின்னா நாயக்ஸ் பற்றி, அவங்களுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், நாயக்கர்களுடைய கோவில் கட்டடக்கலையை பற்றி என்ன அசஷன் பார்த்தோம் அப்படின்னா நாயக் ரூலர்ஸ் ப்ரமோட்டட் டெம்பிள் ஆர்கிடெக்சர் இன் தமிழ்நாடு, அதாவது நாயக்கர்கள் வந்து கோவில் கட்டடக்கலையை வந்து வளர்த்தனர். என்ன ரீசன் அப்படி பார்த்தோம்னா தே இன்ட்ரடியூஸ்ட் டால் கோபுரம்ஸ், அதாவது டெம்பிள் டவர்ஸ்னு சொல்லுவோம், அண்ட் லாங் காரிடார்ஸ் அதை வந்து இருந்தது அவங்களுடைய ஆர்கிடெக்சர் டைப்பில் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவர்கள் உயரமான கோபுரங்கள் மற்றும் நீண்ட நடைமுறைகளை வந்து கட்டினாங்க. காரிடார்ஸ் நடைமுறைகள் நடைபாதை அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதாவது வந்து நீண்ட வழி நடைபாதைன்னு நீண்ட நடைபாதைன்னு கூட சொல்லலாம், கரெக்டாக தான் இருக்கும். நடைபாதை ஏதோ நடமாடும் இடம் அந்த மாதிரி கூட கரெக்டாக இருக்கும் மீனிங். ஸோ அந்த மாதிரி நீண்ட நடைபாதையுடைய அந்த கோபுரம்ஸ் வந்து அவங்க கட்டினாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு கொஸ்டின். சரி, இந்த நாயக்கர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா விஜயநகர பேரரசு, அந்த பேரரசோட பிரதிநிதிகளாக இருந்தவங்க தான், ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக வந்து ரூல் பண்ணவங்க தான் வந்து இந்த நாயக்ஸ். இவங்க எந்த டைமில் ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 16th to 18th செஞ்சுரி அந்த நூற்றாண்டுகளில் வந்து தமிழகம் மற்றும் பல பகுதிகளில் சவுத் இந்தியாவில் பல பகுதிகளில் வந்து இவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. இவர்களுடைய ஆட்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம், பண்பாடு இந்த காலம் வந்து ஒரு பொற்காலமாக கருதப்படுகிறது. தமிழ் இலக்கியம் மற்றும் கலையின் பொற்காலமாக இவங்களுடைய காலம் கருதப்படுகிறது. நாயக்கர்கள் வந்து மதுரை நாயக்கர்கள், தஞ்சை நாயக்கர்கள், செஞ்சி நாயக்கர்கள் இந்த மாதிரி பல்வேறு விதமான இடங்கள்லேருந்து வேறு விதமான நாயக்கர்கள் வந்து ரூல் பண்ணாங்க தமிழ்நாட்டை. இந்த நாயக்கர்களுடைய கட்டடக்கலை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப தனித்துவமானது. இவர்கள் வந்து பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் இவங்களுடைய ஸ்டைலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதில் நிறைய மாற்றங்களை செஞ்சு புதுமையான ஒரு திராவிட பாணியை வந்து உருவாக்குறாங்க. டிராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் நிறைய டிஃப்ரெண்ட்டான சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. இவங்களோட கோபுரங்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப உயரமாகவும் ரொம்ப விரிவாகவும் கட்டப்பட்டுச்சு. இந்த கோபுரங்கள் வந்து ஏராளமான சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கும். இவங்களுடைய மண்டபங்கள் பார்த்தோம் அப்படின்னா 1000 கால் மண்டபம், 100 கால் மண்டபம் போன்ற பெரிய பெரிய மண்டபங்களில் வந்து கோயில்கள்லேயே ஒரு அங்கமாக வந்து இருந்தது. இந்த மண்டபங்களில் பார்த்தோன்னா புராண கதைகளை கூறுற சிற்பங்கள் நிறைய செதுக்கியிருந்தாங்க. இந்த நாயக்கர் கால சிற்பங்கள் பார்த்தோன்னா ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப நுட்பமாகவும் டெக்னிக்கலாக பார்த்தா ரொம்ப அருமையாக வந்து இவங்க காலத்தில் இருந்தது. அதாவது இவங்க கால சிற்பங்களில் பார்த்தோன்னா மனிதர்களுடைய முக பாவனைகள், கஸ்டர்ஸு, உடல் அமைப்பு, உடைகளின் நுணுக்கமான வேலைப்பாடு இதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிகிற மாதிரி இவங்க சிற்பங்களை செதுக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில்களுக்கு பக்கத்துலேயே தெப்பக்குளம், பூங்காக்கள் மற்றும் நீண்ட சுற்றுச்சுவர்கள் இதெல்லாம் வந்து கட்டினாங்க.
இவங்க கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் சொல்லலாம், திருமலை நாயக்கர் மஹால் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாத சுவாமி கோவில், ராமேஸ்வரத்தில் இருக்க ராமநாத சுவாமி கோவில், இதெல்லாம் வந்து இவங்க சிறப்பான கட்டடக்கலையில் அடங்கும். ஸோ இந்த கட்டடக்கலை அம்சங்கள் வந்து நாயக்கர்களோட பங்களிப்பின் அடையாளமாக இருக்குது. அதனால் காரணம் வந்து கூற்றை நேரடியாக விளக்குகிறது. அப்போ ரெண்டுமே கூற்று காரணத்துக்கு சரியான விடைதான். அப்போ ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஆர் வந்து சரியான விளக்கம், ஏவுக்கான சரியான விளக்கம் வந்து இந்த ஆர். அப்போ ஏ தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். டாபிக் என்னன்னா பாளையக்கார் ரிவோல்ட், பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. ஹூ இஸ் ரிமெம்பர்ட் ஆஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் குயின் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் அண்ட் வாஸ் கால்டு தி லயனஸ் ஆஃப் சிவகங்கா. அதாவது ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய முதல் இந்திய ராணியாக சிவகங்கையின் சிங்கம், அதாவது பெண் சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்று அழைக்கப்படுபவர் யார்? யார் வந்து அழைக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, புலித்தேவர், கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ், வேலுநாச்சியார். இது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீரமங்கை வேலுநாச்சியார் அவர் தான் வந்து சரியான விடை. இவர் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண் விடுதலை போராளி அப்படின்னு சொல்லலாம். இவரை வந்து வீரமங்கை என்றும் பிரபலமாக வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1730 தான் வந்து பிறக்கிறாரு. எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னா ராமநாதபுரம் அந்த இடத்துல பிறக்கிறாங்க. இந்த வேலுநாச்சியார் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய லாங்குவேஜ் இவருக்கு தெரியும். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது, இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கலைகளில் தேர்ச்சி பெற்றிருந்தார். சிலம்பம், வாள்வீச்சு, வில்வித்தை, குதிரையேற்றம், இந்த மாதிரி நிறைய கலைகளில் வந்து இவர் தேர்ச்சி பெற்றிருந்தார். வேலுநாச்சியாருக்கு வந்து சிவகங்கையின் மன்னர் முத்துவருகநாத பெரிய உடையார் அவரை வந்து அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து இருந்தாங்க. 1772 இந்த முத்துவருகநாத தேவரை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு போரில் வந்து கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கு அப்புறமா வந்து சிவகங்கையோட மருது சகோதரர்கள் அவங்களோட ஆதரவோட இந்த வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படையை ஏற்பாடு செஞ்சு தனது ராஜ்யத்தை மீட்பதற்காக துணிச்சலோடு போராடுறாங்க. அந்த துணிச்சலோடு போராடினதுக்காக தான் இவரை வந்து வீரமங்கை அல்லது சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவரோட சேர்த்த இன்னொரு பெண்ணும் ரொம்ப பிரபலம். யாருது அப்படின்னா இவங்களுடைய பெண் தளபதி குயிலி. ஸோ இவங்க வந்து பெண் படைப்பிரிவின் தளபதி தான் இந்த குயிலி. இவர் வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்கை வந்து அழிக்கிறதுக்கு முடிவு செய்கிறார். அதனால் இந்த பெண் என்ன பண்ணுறாங்க குயிலி அப்படின்னா தன்னோட உடல் ஃபுல்லாக நெய் பூசிக்கிட்டு அதை தீ வச்சுக்கிட்டு அங்கே இருக்க ஆயுத கிடங்களை கொண்டு போய் குதிச்சிடுறாங்க. ஸோ அந்த தீ பரவனதுனால அந்த ஆயுத கிடங்கு ஃபுல்லாக வெடித்து சிதறுது. இந்த தியாகம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. ஸோ குயிலோட இந்த தியாகம் மற்றும் வேலுநாச்சியாரின் சிறந்த போர் யுக்தி காரணமாக வந்து சிவகங்கை மீட்கப்படுது. இந்த குயிலி தலைமையிலான இந்த முதல் தற்கொலை படை அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ வீரமாக வந்து ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராடினால தான் இவங்களுக்கு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சிவகங்கையின் பெண் சிங்கம் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் என்ன அப்படின்னா கட்டபொம்மன். இது வந்து பாளையக்கார் ரிவோல்ட், அதுவும் அதுலேருந்து தான் வருது. கட்டபொம்மன் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி ரெஃப்யூஸ் டு பே டாக்ஸஸ் டு த பிரிட்டிஷ். அதாவது பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து வரி செலுத்த மறுத்தார். He believed taxation was against Hindu religious practices. வரி விதிப்பது இந்து மத வழக்கத்துக்கு எதிரானது அப்படின்னு அவர் நம்பினார். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்மள எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விடுதலை போராட்ட வீரர். வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தோம் அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற பாளையம், அந்த பாளையத்தோட அரசராக இருந்தார். இவர் வந்து வீரம், துணிச்சல் மிக்கவராக இருந்தார். ஆங்கிலேயருக்கு அடிப்பணியை மறுத்தார். அதனால தான் இவரை வந்து ரொம்ப புகழ்பெற்றவராக அது மாற்றியது. இவர் வந்து எப்போ பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1760 ஜனவரி 3 அன்னைக்கு தான் இவர் பிறக்கிறாரு. பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தில் பிறக்கிறாரு. இவருடைய அப்பாவும் ஒரு பாளையக்காரர். இவர் வந்து 1790 தான் வந்து தன்னுடைய 30வது வயதில் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அந்த பாளையத்தோட அரசராக மாறுறாரு. கட்டபொம்மன் பார்த்தோம் அப்படின்னா தன்னோட பாளையத்தோடைய இறையாண்மை அதை எப்போதுமே விட்டு கொடுக்கல. பிரிட்டிஷர்ஸ் வந்து ஆற்காடு நவாப் அவர் மூலியமாக தான் வரி வசூலிக்கும் உரிமையை இந்த பாளையங்கள் ஏரியாவுக்கு பெறுறாங்க. ஆற்காடு நவாப் வந்து ஆங்கிலேயர்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருப்பார். அதை கட்ட முடியாதனால தனக்கு கீழே இருக்க பகுதிகளில் நீங்கள் வரி வசூலிச்சுக்கோங்க அப்படின்னு பிரிட்டிஷர்ஸ்க்கு அந்த ரைட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஆற்காடு நவாப் மூலமாக தான் ஆங்கிலேயர்களுக்கு வந்து இந்த வரி வசூல் செய்கிற உரிமை வந்து வந்தது. ஆனால் கட்டபொம்மன் வந்து அதை ஏற்க மறுக்கிறார். நீங்கள் வந்து எங்கள் நாட்டுக்காரங்க இல்லை,
அயல் நாட்டினர், நான் எப்போதுமே உங்களுக்கு வரி கட்ட மாட்டோம். எங்கள் மண்ணில் பயிரான தானியங்களுக்கு நாங்கள் ஏன் உங்களுக்கு வரி கட்டணும் அப்படின்னு அவர் கேட்டது அவருடைய வீரத்தை வந்து இன்றைக்கும் நம்மளுக்கு நினைவூட்டுது. ஸோ ஆங்கிலேயருக்கும் கட்டபொம்மனுக்கும் பிரச்சனை ஏற்படுறதுக்கு இதுதான் முக்கியமான காரணமாக இருந்தது. என்ன? வரி மறுப்பு. நான் வரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது தான். அதனால் அப்போ இருந்த கலெக்டர், மதுரை மாவட்ட கலெக்டர் யாருன்னா ஜாக்சன். அந்த ஜாக்சன் துரைக்கும் இவருக்கும் இடையே வந்து நிறைய பிரச்சனை வந்து ஏற்பட்டுச்சு. ஜாக்சன் துரையினால் கட்டபொம்மன் வந்து ரொம்ப அவமானப்படுத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து சிறைப்பிடிக்க முயற்சி பண்ணும்போது அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் வந்து அவரை வந்து பிடிச்சு 1799 1799 பார்த்திங்கன்னா அக்டோபர் 16 அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல வந்து தூக்கிலிட்டுறாங்க. ஸோ அவரோட மரணம் வந்து இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக வந்து அமைது. இன்றைக்கும் தமிழ் மக்களுடைய மனசில் ஒரு வீரமான ஒரு போராளியாக வந்து அவர் நிலைச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து கப்பம் கட்ட, அதாவது வரி கட்ட மறுத்தது வந்து வறட்சியின் காரணமாகவும் இல்லை, மூட நம்பிக்கை காரணமாகவும் இல்லை. அதாவது இந்து மத வழக்கத்துக்கு எதிரானதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மூட நம்பிக்கைக்கு எதிராகவும் இல்லை. மாறாகவா எதனால் அவர் வந்து வரி செலுத்தலை அப்படின்னா, எங்கள் மண்ணில் வாழ்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்குது, நாங்கள் வந்து சுதந்திர மன்னர்கள், உங்களுக்கு ஏன் வரி செலுத்த வேண்டும், அயல் நாட்டினரான உங்களுக்கு ஏன் வரி செலுத்த வேண்டும் அப்படின்னு தான் அவர் முழங்கினார். ஸோ அதுதான் முக்கியமான காரணமாக இருந்து அப்போ வந்து ஏ கரெக்டு, பி வந்து ராங்கு. இப்போ சரியான விடை வந்து சி, ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் ஃபால்ஸ். ஸோ ஏ சரி ஆனால் ஆர் வந்து தவறு. இதுதான் வந்து சரியான விடை. அடுத்தது 9th கொஸ்டின் என்ன டாப்பிக்கில் இருந்துன்னா, தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்கு என்ன. கொஸ்டின் என்ன அப்படின்னா, who among the following founded the journal India in 1906 to spread nationalist ideas in Tamil Nadu? அதாவது 1906 இந்தியா என்ற பத்திரிகையை தொடங்கி தேசியவாத எண்ணங்களை பரப்பியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, சுப்பிரமணிய பாரதி, வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, சி. ராஜகோபாலாச்சாரியார். ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான விடை என்ன? ஆப்ஷன் ஏ, சுப்பிரமணிய பாரதியார். இதுதான் சரியான விடை. இவர் தான் இந்தியா என்ற பத்திரிகை வந்து 1906 தொடங்குறாரு. இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா 1882 1921 வரைக்கும். இவர் ஒரு தமிழ் கவிஞர், சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி, தமிழ்நாட்டோட ஆரம்ப கால தேசியவாத குரல்கள் ஒருவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் 1906 எங்கே இருக்கிறார் அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்கார். ஸோ பாண்டிச்சேரியில் இருந்தபோது தான் தன்னுடைய தேசியவாத கருத்துக்களை பரப்புறதுக்கும், அரசியல் உணர்வை மக்கள்கிட்ட தூண்டுறதுக்கும், சுதந்திர உணர்வை ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்தியா அப்படிங்கிற தமிழ் ஆங்கில இதழை வந்து நிறுவுறார். இந்த இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை மூலமாக பாரதியார் வந்து இளைஞர்களை வந்து சுதந்திரம், சமத்துவம், பெண் விடுதலை மற்றும் தேசபக்தி இந்த மாதிரியான கருப்பொருள்களால் எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறார். அதுக்கப்புறமா இந்த இதழ் வந்து ஆங்கிலேயர்களால் தடை செய்யப்படுது. ஆனாலும் வந்து தமிழ் சமூகத்தை வந்து பெரிய இந்திய சுதந்திர இயக்கத்தோடு இணைப்பதில் இவருடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பாரதியார் இந்தியா அப்படிங்கிற பத்திரிக்கை தமிழ்நாட்டில் முதல்ல வாராந்திர பத்திரிகையாக தான் வந்து, வீக்லி, டெய்லி கிடையாது, வீக்லியாக வந்து தான் இவர் அந்த பத்திரிகையை வெளியிடுறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கார்ட்டூன்களை முதலாக கார்ட்டூன் நிறைய வெளியிடுறாரு. அரசியல் கார்ட்டூன்களை பயன்படுத்தி ஆங்கிலேயருடைய அடக்குமுறையை வந்து கேலி செய்கிறார். ஸோ இது மக்களிடையே வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஸோ இந்திய மக்களோட உரிமைகளை வந்து ஆங்கிலேயர்கள் எந்த மாதிரி மீறுறாங்க அப்படிங்கிறதை பற்றி இந்த பத்திரிகை வெளிப்படையாக பேசியது. மற்றும் இந்த பாரதியார் வந்து இந்த பத்திரிகையில் மிக எளிமையான மக்கள் பேசும் மொழியில் வந்து கட்டுரைகளை வெளியிட்டார். இதனால் அரசியல் கருத்துக்கள் சாதாரண மக்களையும் வந்து சென்று அடைந்தது. இந்த பத்திரிகை இளைஞர்கள் மத்தியில் ஒரு தேச பக்தியை வளர்த்தது, சுதந்திர போராட்டத்திற்கான ஆதரவை திரட்டியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சுதந்திர போராட்டத்தப்போ 1906 இந்தியா என்ற பத்திரிகையை தொடங்கி தேசியவாத எண்ணங்களை பரப்பியவர் வந்து சுப்பிரமணிய பாரதியார். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது எந்த டாபிக்னா, இதுவும் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்கு. மேட்ச் த லீடர்ஸ் வித் தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ். வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, சி. ராஜகோபாலாச்சாரியார், சத்தியமூர்த்தி. இந்த பக்கம் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்டார்டட் ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, நேஷனலிஸ்ட் ஸ்பீச்சஸ் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது ஸ்வதேசி நீராவி கப்பல் நிறுவனம், தேசிய உரைகள், சிறை தண்டனைகள், வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகா, வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம், காங்கிரஸ் லீடர் அரேட்டர் இன் தமிழ்நாடு, காங்கிரஸ் தலைவர், சிறந்த பேச்சாளர். ஸோ இதற்கான சரியான விடை ஏ தான். ஆப்ஷன்ஸ் வந்து அப்படியே நேரடியாகவே கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு பார்த்தோம்னா இவரை வந்து சுதேசி இயக்கத்தின் முன்னோடின்னு சொல்லலாம்.
இந்தியாவின் முதல் சுதேசி கப்பல் கம்பெனியான சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிறத வந்து 1906 வந்து இவர் தொடங்குறாரு. 1906 இவர் தொடங்குறாரு. தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த பகுதிகளில் இருந்த ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டங்களுக்கு தலைமை தாங்கார். ஸோ ஆங்கிலேய அரசுக்கு எதிராக பேசுனதால இவர் தேச துரோக குற்றத்திற்காக சிறையில் அடக்கப்பட்டு அங்கே ரொம்ப கடுமையாக வந்து இவரை தண்டிக்கிறாங்க. ஸோ இவர் ஆரம்பித்தது தான் இந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். நெக்ஸ்ட்டு சுப்பிரமணிய சிவா. இவர் வந்து தீவிரவாத போராளி அப்படின்னு சொல்லலாம். விடுதலை போராட்டத்திற்காக ஒரு தீவிர தேசியவாதியாக இவர் கருதப்படுறார். இவர் வந்து பாரதியார், வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை இவர்களோடு இணைந்து பல போராட்டங்களில் வந்து ஈடுபடுறாரு. திருநெல்வேலியில் நடைபெற்ற நிறைய சுதந்திர போராட்டங்களுக்கு தலைமை தாங்குறாரு. இவர் தன்னோட சொற்பொழிவுகளுக்காகவே சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் நோய்வாய்ப்பட்டு இவர் காலமாகிறாரு. ஸோ இவர் வந்து தனது சக்தி வாய்ந்த தேசியவாத உரைகளுக்கு பெயர் பெற்ற புரட்சிகரமான ஒரு சுதந்திர போராட்ட வீரர். மக்களிடையே வந்து தேசபக்தியை தூண்டியதற்காக தான் இவர் ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு முறை இல்லை பல முறை வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க. ஸோ இவருடைய தேசிய உரைகள் மூலியமாக தான் இவர் சிறை தண்டனை பெற்றார். அவர் தான் சுப்பிரமணிய சிவா. நெக்ஸ்ட் சி. ராஜகோபாலாச்சாரியா. வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகம், வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். ஸோ சி. ராஜகோபாலாச்சாரியார் வந்து காந்திஜியுடன் நெருங்கிய கூட்டாளி. இவர் காந்திஜியுடைய தண்டி உப்பு சத்தியாகிரகம் 1930. ஸோ காந்திஜி வந்து தண்டி அப்படிங்கிற இடத்துல வந்து உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்டார். அதை ஒரு மாதிரியாக கொண்டு தமிழ்நாட்டில் 1930ஆம் ஆண்டு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை வழிநடத்தினார். இவர் காந்திஜி மாதிரியே காந்திஜி கொள்கைகளை வந்து உள்வாங்கி கதர் ஆடைகளை அணிவது, கிராமப்புற கைத்தொழில்களை ஆதரிப்பது இந்த மாதிரிலாம் மேற்கொண்டார். இவர் வந்து சுதந்திர இந்தியாவுடைய முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரலாக இவர் பணியாற்றினார். யார்? சி. ராஜகோபாலாச்சாரியார். அடுத்து சத்தியமூர்த்தி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி காங்கிரஸ் தலைவர் மற்றும் பேச்சாளராக இருந்தார். சுதந்திர இயக்கத்தின் போது மக்களை வந்து அணி திரட்டுவதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு பங்கை வந்து இவர் வகித்தார். இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சிறந்த பாராளுமன்றவாதியாகவும் இருந்து கருதப்படுகின்றார். இவர் சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர். இவர் வந்து ஆங்கில அரசின் அடக்குமுறைகளை எதிர்த்து பேசினார். பிற்காலத்தில் இந்தியாவின் பிரதமரான ஜவஹர்லால் நேருவோட அரசியல் வழிகாட்டியாக இருந்தவர் இந்த சத்தியமூர்த்தி நம்ம சொல்லலாம். ஸோ சுயராஜ்ய கட்சி மற்றும் ஒத்துழையாமை இயக்கம் இதெல்லாம் ரொம்ப முக்கிய பங்கை வந்து வகித்தார். இவர் வந்து காந்திஜி மற்றும் நேரு அரசியல் சித்தாந்தங்களாக வந்து இருக்கப்பட்டார். ஸோ சிறந்த ஒரு காங்கிரஸ் தலைவர், சிறந்த பேச்சாளர் வந்து நம்ம யாரை சொல்லலாம்? சத்தியமூர்த்தி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜிகே அந்த யூனிட்ஸில் செகண்ட் யூனிட் அதுக்கான கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். மற்ற யூனிட்ஸ்க்கான கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷனை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.